அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக சனி வலம் வர போகிறாருங்க. சனி பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமர்கிறார். அஷ்டம சனி என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது. 12 ராசியில் அதிக கவனம் தேவையான முதன்மையான ராசியாக சிம்ம ராசி தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் அமர்வது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேளையை சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுப்பார். இருந்தாலும் கூட அஷ்டம சனி இவ்வளவு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்த இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பு என்பது அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவை. அதே வேளையில் மற்ற ராசிக்காரர்களுக்கும் எப்படி மாறுதல் ஏற்பட போகிறது? குருவின் ஆட்சி வீட்டில், தனது சமகிரகமான குருவினுடைய ஆட்சி வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாறுதல் ஏற்பட போகிறது? சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி துவங்குகிறது. பெரிய அளவில் நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு. இனி சிரமம் படிப்படியாக உயரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேசராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும். அதே வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகஸ்தனி லாபத்தில் அமர்ந்திருப்பதால் அபரிவிதமான லாப வாய்ப்புகள் உண்டு. 95% நன்மையை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தனி என்பதால் நிரந்தர தொழில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்பதால் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி என்பதால் 95% நன்மை. துலாம் ராசிக்காரர்களுக்கு யோக சனியாக கிடைக்கக்கூடிய வேளையில் 55% நன்மை மட்டுமே கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனியால் கிடைக்க இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பல யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் அதே சமயம் கன்னிராசிக்காரர்களுக்கு திடீரென மாற்றமும் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக பஞ்சம சனியால் கிடைக்க இருக்கிறது. அதே சமயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தான சனியால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. 60% நன்மை நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி விலகும் தருணமாக இந்த வேளை அமைவதால் மகர ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் இறுதி தருவாயாக இருப்பதால் படிப்படியாக இனி சிரமம் குறைந்து நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனம் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தேவை. இப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் அதிரடியான மாற்றத்தை சனி பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுத்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிர தசையோ சுக்கிர பக்தியோ அல்லது இந்த தருணத்தில் குரு தசையோ குரு பக்தியோ நடைபெற்றால் பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் நிறைந்த நன்மையை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். ஆனால் தசாபுத்திகள் வலுவிழந்த அமைப்பில் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. எனவே இந்த தருணத்தில் கவனத்துடன் இருப்பது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை பெற்றுத்தரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சனி பகவான் முழுமையாக அஷ்டமத்தில் அமர்வதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக அனைத்து வகையான பணிகளிலும் சிம்ம ராசி
ராசிக்காரர்களுக்கு தேவை. அதே சமயம் 6ஆம் இட சனி அஷ்டமத்தில் அமர்வது பல சிரமங்களை நிச்சயமாக கட்டுப்படுத்தும் ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த தருணம் என்பது பொதுவாகவே நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சனியின் பார்வை 2, 5, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெருவாரியான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குடும்பம் சார்ந்த பணிகளில் அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் அதிகரிக்கலாம். இந்த தருணத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையற்ற மனஸ்தாபங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே மனஸ்தாபத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் அதிக கவனத்துடன் விட்டு கொடுத்து செல்வதால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதே வேளையில் அஷ்டம சனி உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை ஏற்படுத்துவார். எனவே உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனம் இன்னும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதை செய்தாலும் அதிக விரயத்துடன் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வீரியமாக சரியாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பதால் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் நிதானத்துடன் அணுகுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று விரைவாக செயல்பட வேண்டும் என்று நினைத்து செயல்பட வேண்டாம். அதனால் பெரிய அளவில் நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்களை தவிர்க்க முடியும். ஆனால் அதே வேளையில் பல சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சனியின் பார்வை சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஆனால் திருமண தடைகள் உள்ளிட்ட சில தடைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. எனவே கவனத்துடன் அணுகுவது நல்லது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரித்தாலும் வரவில் எந்த விதமான குறைவு ஏற்படாத வகையில் பார்த்து கொள்கிறாருங்க. மன விரக்தி ஏற்பட்டாலும் கூட நம்பிக்கை இழக்காத வகையில் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் இந்த தருணத்தில் மற்றவர்களை நம்பி மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை செய்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். தொழில்துறையில் மிகப்பெரிய அளவிலான முதலீடு உறுதியாகவே தவிர்ப்பது நல்ல பலனை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய அனுபவம் சார்ந்த விஷயங்களில் மேற்கொள்ளக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். அனுபவம் இல்லாத விஷயங்களில் முயற்சி செய்ய வேண்டாம். ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதில் அனுபவம் நிறைந்தவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. அரசியலில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மாணவர்களின் கல்வியிலும் கவனம் தேவை. புதிய சொத்துக்கள் வாங்குதல் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அதிக கவனம் தேவை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை விட சிம்ம ராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். பல சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலும் விலகி நன்மை நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு